بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஷாக்கிரா. நான் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்துல மாவட்ட தாயியா இருக்கேன். பெண்கள் கல்வி கற்கிறதுல என்ன சிக்கல் பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். அதாவது ஸ்கூல் டாப்பர் எக்ஸாம்லாம் வருது, ஸ்டேட் ரேங்க்லாம் வாங்குறாங்க. வாங்கினவங்கள அதிகமாக நம்ம பார்த்தது பெண்களாகத்தான் இருப்பாங்க. பொம்பளை பிள்ளைங்க தான் எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் வரும், எப்ப பார்த்தாலும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எல்லாம் அதான் வரும். ஆம்பளை பசங்க தான், அது ஒரு பேச்சாவே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த லெவலுக்கு போகும்போது அந்த பிள்ளைங்களாம் எங்க போறாங்க? எங்க போனாங்க? அதான் எங்க போனாங்க? எங்கம்மா போறீங்க? எங்க போறாங்க? இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. பேசாம எரி, படிச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாங்க. அமைக்க அவங்கள உட்கார வச்சிருவாங்க. அவங்கள வந்து படிக்க வைக்கிறது கிடையாது. அப்படியே படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு நம்ம கிட்ட குடும்பமே ஒரு பெரிய தடையா இருக்கு. பெரிய இருக்கு. காலையில கூட டாக்டர் ஃபைரோஸ் பான் சொன்னாங்க இல்லையா, நான் வந்து இந்த வயசுல படிக்கிறதுக்கு என்னுடைய குடும்பம் ஆரம்பத்தில் MBBS படிக்க என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு மேல நான் MS MDO படிக்கிறப்போ என்னுடைய கணவர் சப்போர்ட் பண்ணார் அப்படிங்கிறது. அப்போ ஒரு குடும்பமே ஒரு பெண்ணுடைய கல்விக்கு ஒரு சவாலா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கல்விக்கான சவால் ஒரு பெண்ணுக்கு வந்து குடும்பமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த காலத்துல அது உண்மையா? குடும்பம் சவாலா இருக்குன்றது ஒண்ணு இருந்தாலும், இன்னொரு முக்கியமான காரணமான இந்த கல்விக்கு தடையா இருக்கிறதுல வந்துட்டு அல்தாஃபி முதல்ல பேசும்போது சொன்னாங்க உலக கல்வி மார்க்க கல்வி நின்று அப்படின்னு. அது பிரிக்கிறதுல முக்கியமான காரணமாவே உலமாக்களும் ஜமாத்துகள் தான் இருக்கிறாங்க. ஏன்னா பள்ளிவாசல்ல எடுத்துக்கிட்டோம்னா மதரசாக்கள் நடக்குது. அந்த மதரசா முடிச்சுட்டு நான் டியூஷன் போறேன்னு ஓடுறான். ஆனா அன்றைய காலகட்டத்துல பார்த்தோம் என்றால் அன்றைக்கு இஸ்லாமியர்கள்ட்ட மதரசா மட்டும்தான் இருந்தது. இந்த 8ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு வரை இதை கோல்டன் இஸ்லாமிக் ஈரான்னு சொல்றோமே, மதரசா மட்டும்தான். குரானை படித்தார்கள், ஹதீஸை படித்தார்கள், அதுல இருந்து ஒவ்வொரு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு வந்து என்ன நிலைமை? அப்ப இருக்கக்கூடிய அந்த ஜமாத்துகளும் சரி அந்த உலமாக்களும் அங்கே ஏற்பாடு செய்து அங்க என்னென்ன துவாக்கள் சொல்லி தர்றாங்களோ அதோடு சேர்த்து டியூஷன்களும் வைக்கப்பட்டு, ஏன்னா டியூஷன் எல்லாருக்கும் இது பண்ண முடியாது, கஷ்டப்படக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஊக்குவிக்கக்கூடிய விதத்துல ஜமாத்துகளும் உலமாக்களும் அதுல முன் வரணும். இன்னைக்கு சொல்றது ஜமாத்துகள் வந்து நிறைய முயற்சிகள் தவறா செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனால் அதை தாண்டி ஜமாத்துகள் தன்னார்வ தொண்டர்கள் ஊரா போய், இன்னைக்கு கூட விஸ்டம்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரு ஞாயிற்றுக்கிழமை புறப்படுறவரு, திங்கக்கிழமை காலம் தான் ஊருக்கு வர்றாங்க. இது மாதிரி தன்னார்வத்தோட எவ்வளவோ சேவை மனப்பான வந்தாலும் நம்ம ஒவ்வொரு வீட்டாரும் முயற்சி பண்ணணும் தானே. ஒவ்வொரு வீடும் சேர்ந்து தானே ஒரு ஜமாத்தா இருக்க முடியும். நீங்க களத்தை ஏற்படுத்தினீங்கன்னா அது வந்து உதாரணத்துக்கு சொல்றாருந்தா, திருநெல்வேலியில கொஞ்ச நாள் நான் இமாமா இருந்தேன். அப்ப வரக்கூடிய மதரசா மாணவர்கள் அவங்க வரும்பொழுது ஸ்கூல் பேக்கோட வருவாங்க. இப்ப நானும் அல்தாஃபி அவங்க உள்ளதா இருந்தோம். அவங்களுடைய தந்தையும் மதரசா சொல்லி கொடுத்துட்டு மகரிபுக்கு அப்புறம் டியூஷன் எங்க அதே பள்ளிவாசல்ல சேரமாதல பள்ளிவாசல் இருந்து கொண்டு வீட்டுக்கு போகும்போது அல்லாஹ்வுடைய கிருபையால அவர்கள் துவாவையும் கத்துக்கிட்டாங்க, குரானையும் கத்துக்கிட்டாங்க, டியூஷன் முடிச்சு போனாங்க. இந்த மாதிரியான இங்கேயும் ஒரு இடத்துல நீங்க சொல்லக்கூடியது இருக்கு அரிதாக. அங்கங்க ஒரு இடத்துல வந்துட்டு நாங்க இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம்ட்டு மாசத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை இருக்கும் பொழுது எப்படி நம்ம சமுதாயத்துல வந்து இதாகும்? பிரிந்துதான் இருக்கும். குர்ஆனுடைய கல்வியை பொறுத்தவரைக்கும் உலமா நல்லா சொல்றான்னா அது உலமாக்களை பார்த்து கிடையாது. அது வசனத்து மேல படிச்சு பாத்தீங்கன்னா அல்லாஹ் வானங்களை பற்றியும் மலைகளை பற்றியும் அவருடைய நிறங்கள் உலகத்தை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு அதை படித்து விட்டு இருக்கக்கூடிய அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடிய உலமா. மார்க்கத்தை படிச்சவங்க உலமா கிடையாது, அறிஞர்கள்ன்ற ஒரு விஷயம் இருக்கனால இதற்கு ஜமாத்துகள் முன் வரணும். ஏகத்துவ ஜமாத்துகளா இருக்கட்டும், ஏகத்துவ முஸ்லிம் நம்ம ஜமாத்து இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாரும் அதுக்கு முன் வந்தா தானே வந்துட்டு சரி நம்ம மதரசாக்கு போ, ஸ்கூல் பேக்கோட போ அப்படின்ற ஒரு தைரியம் நீங்க வந்து களத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் மதரசாக்கள் மூலமாகத்தான் ஜமாத்துகள் ஊர் கூடி தேர்தல் வந்து சேர்ந்து சொல்லுவாங்க, எல்லோரும் கை கோர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல கரு. அது ஒரு அடுத்ததா சகோதரி எழிலரசி அவங்க ஒரு ஆசிரியர், நிறைய சமூகத்திற்கான சேவைகளையும் எழுத்தாளரும் கூட. ஒரு பெண்ணாக இருந்தாலும் நிறைய இது மாதிரி அவரும் அவருடைய கணவர் சகோதரர் ஜஸ்டிஸ் ராஜா அவங்களும் வந்திருக்காங்க. அவர் ஒரு அக்குபஞ்சர் டாக்டர், அவர் ஒரு எழுத்தாளர். இவங்க ஏன் சிறப்பா அழைக்கப்பட்டிருக்காங்கன்னு கேட்டா, இஸ்லாமிய பெண்களுடைய அவங்க பார்வையில
இஸ்லாமிய பெண்களுக்கு கல்வி எப்படி இன்னைக்கு பெண்கள் கல்வி எடுத்துக்கிறாங்க? நீங்க டீச்சர்ஸ், ஆஸ் எ டீச்சர், நீங்க இஸ்லாமிய பெண்களையும் சமூகத்தையும் எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு தடையா எது இருக்குதா நீங்க நினைக்கிறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இவ்வளவு பெரிய கூட்டத்துல பெண்களை பாக்குறதே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாவும் இருக்கு, மகிழ்ச்சியாவும் இருக்கு. வாழ்த்துக்கள். இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். கூண்டு கிளிகளாக இல்லாம உடைச்சிருந்து ராஜாளி பறவைகளாக இங்க பறந்து திரிந்து இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் என்னுடைய பாராட்டுகளும். பெண் கல்வியில முக்கியமா பார்க்கிறது, சகோதரி சொன்ன மாதிரி நமக்கு நாமே தடையாக இருக்கோம். யாருமே நம்மளை தடுக்கிறாங்கன்னு நினைக்கிறாதீங்க. யாரு தடுத்தாலும் உடைச்சிட்டு முன்னேறி போய்கிட்டே இருங்க உங்களோட வாழ்க்கையை பார்த்து. ஆனா வீடு பார்க்கறது ஆரம்பிச்சு, அதுல இருந்தே சொல்றேன் சகோதரர், வீடு பார்க்கறது கொடுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் நிறைய கறி சாப்பிடுவாங்க. அதை விட முக்கியமா கூட்டு குடும்பமா இருப்பாங்க. அதுதான் நம்மளோட வெற்றிங்கிறதே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அதை தப்பா நினைக்கிறாங்களா? அப்படியே இருங்களேன். கூட்டு குடும்பமா இருக்கிறது தானே நம்ம எதிர்பார்க்கிறோம். அவங்க அத்தனை பேத்துக்கு இருக்கிறாங்க, தண்ணி பத்தாது, அது இதுன்னு பிரச்சனைகளை சொல்லி வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உண்மைதான். ஆனா அதுக்காக நம்ம குடும்பத்தை உடைக்கணும்னு என்னைக்கும் நினைக்காதீங்க. கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம். அதே நேரத்துல பெண் கல்வின்னு எடுக்கும் போது நம்ம குடும்பம் தான் நம்மளுக்கு தடையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஒரு பஸ் பயணத்துல அறிமுகமானவங்க பள்ளப்பட்டியில இருக்கிறாங்க. சேலம் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு 6வது வகுப்பு படிச்சுட்டு இருந்துச்சு. அவங்களோட அப்பா வெளிநாட்டுல வேலை பாக்குறாரு. அந்த பொண்ணு சீக்கிரம் பெரிய பொண்ணாயிரும், அதனால 6ஆம் வகுப்புக்கு மேல படிக்காதீங்கன்னு அவங்க வீட்டாளுகளே தடை போடுறாங்க. படிச்சு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு, அதுவா வேற ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கிச்சு, அப்படியான்னு ஏதோ ஒரு கட்டுக்கதையை கட்டி அவங்களோட படிப்பை தடுத்து நிறுத்தினாங்க. ஆனா அவங்க அம்மாவுக்கு என்னையும் படிக்க விடாம சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஏன் பிள்ளை அதே மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுடைய கணவருடைய அனுமதியோட அந்த பிள்ளைய ஒரு அரசாங்க பள்ளியத்துல சேர்க்கும் போது அங்க சுத்தி இருக்கக்கூடிய இஸ்லாம் மக்களேவும் படிக்க விடாம செஞ்சாங்க. அந்த விஷயத்துல நானும் என் கணவரும் கொஞ்சம் எம்இஸ் நம்பர் இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைய படிக்க வச்சு இப்போ 10ஆம் வகுப்பு அந்த பொண்ணு படிச்சிட்டு இருக்குங்க சார். நான் முத இந்த நிகழ்வுக்கு வர்றேன்னு அந்த இஸ்லாமிய சகோதரிகிட்ட தான் சொன்னேன், என் கதையை சொல்லுங்க, இதே மாதிரி கதையுடைய நிறைய பெண்கள் இங்க இருப்பாங்க, அவங்களும் போய் அடுத்து பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு ஏன் புள்ள தூண்டுகோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியே அனுப்பிச்சாங்க சகோதரர். அதனால எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பெண்ணுக்கு கல்விதான் ஆயுதம். அதாவது காகிதம் அப்படிங்கிறது, புத்தகம்ங்கிறது வெறும் காகிதம் கட்டும் கிடையாது, அது ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆயுதம். அந்த ஒவ்வொரு ஆயுதத்தையும் நம்ம இஸ்லாமிய பெண்கள் கையில் எடுத்து முன்னேறி வாருங்கள். நம்ம சொன்னாங்க இந்த சிறுபான்மையினர் அப்படிங்கிற வார்த்தையவே உடைக்கணும். சிறுபான்மையினர் இருக்க போய் தானே இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்றீங்க. 3% தான் எங்களுக்கு இடஒதுக்கீடுன்னு நம்ம கேட்டு இருக்கோம். அதை நம்ம பெரும்பான்மையினரா மாத்தணும்னா நாம ஏன் அடுத்தவங்க போய் நம்ம கேட்டு நிக்க வேண்டிய நிலையில இருக்கணும்? எப்பயும் கேட்கிற நிலையில இருக்காதுங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கிற நிலைக்கு நம்ம என்னைக்கு பெண்கள் முன்னேறி வாரமோ. அதாவது நபிகள் நாயகம் சொல்றாங்கம்மா, அல் எதல் ஒளியா ஹைரும் மினல் எத சுஃபலா, கீழுள்ள கையை விட மேலுள்ள கையே சிறந்ததுங்கிறாங்க. ரொம்ப அழகா மேட்ச் பண்ணி சொல்லிட்டீங்க. நபிகள் நாயகத்துடைய மனைவி அந்த அம்மாவும் அறிவில் சிறந்த ஒரு பெண்மணியாகத்தான் இருக்கிறாங்க. அல்லாவும் என்ன சொல்றாரு, பெண்ணு ஆண் பெண்ணுங்கிற பாலினத்தை வேறுபடுத்த காட்டல, அவரு படியுங்கள்ங்கிற ஒவ்வொரு சாஸ்திரத்தையும் தான் அர்த்தமுள்ளதாகத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அத நம்ம தான் மார்க்கத்தின் ஒரு என்ன சொல்றது குறியீடா வச்சுக்கிட்டு இது பெண்ணுக்கு சொல்லல, பெண் இங்க இருந்து படைக்கப்பட்டவள் அப்படின்னு பெண்ணை இறக்கி தாழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு மார்க்கமோ அல்லாவோ பெண்களை தாழ்மையோட அதாவது தாழ்த்தி பேசுறதோ எதுவுமே கிடையாது. நம்மளுக்கான தடைகளை அடுத்தவங்களை விதிக்க விடாம நீங்க முன்னேறி வரணும் அப்படிங்கறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. அடுத்த சுற்றுக்கு வரலாம். கை தட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கை தட்டினாதான் உற்சாகமா இருக்கும் உங்களுக்கும். என்ன ஒரு ரிசர்ச் தான் சொல்லிடுறேன், அமெரிக்காவில் ஒரு ஆய்வு செய்யறான், கை தட்டுறவங்களுக்கு ஆயுள் கூடுதான், முகம் மலர்ச்சியா இருக்குதான். அது ஏன் தெரியுமா நான் அமெரிக்கான்னு சொன்னேன்? அமெரிக்கா ரிசர்ச் தான் உலகம் ஒத்துக்குது. எந்த ஆய்வு, நம்ம ஊர்ல திருச்சியில ஒரு ஆய்வுன்னா ஒத்துக்க மாட்டேங்கான், அமெரிக்காவில் ஆய்வு, அமெரிக்கா ஆய்வு. அதனால அமெரிக்காவில் என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்எஸ் மகால்ல தான் நல்ல பிரில்லியன்ஸ் கூடுறாங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஏத்துக்கிறதுக்கு தப்பு இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அதாவது பெண் கல்வி அப்படிங்கிறத ஏன் பெண் கல்வியில நம்ம பின்னடைவா இருக்கோம் அப்படின்னா பெண்கள் இப்ப எல்லாருமே கிராஜுவேட்ஸ். இங்க பெண்கள் கிராஜுவேட்ஸ் எல்லாம் கை தூக்குங்க. கிராஜுவேட்ஸ்னா மினிமம் காலேஜ் போய் படிச்சவங்க.
இதே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா 8வதுன்னு கேட்டாதான் கை தூக்குவாங்க. சரி, இப்ப அம்மாக்கள் ஜெனரேஷன்ல இருக்கவங்கல 8வது முடிச்சவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஏன்னா 8வதோட நிறுத்திடுவாங்க. அதனாலதான் 8வது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சிருக்கேன். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இஸ்லாமிய சமுதாயத்துல பெண்கள் வேலைக்கு போகலாமா போகக்கூடாது? தாராளமா போகலாம். ஆனா அதோடைய மனத்தடை என்பது கடந்த பல நூற்றாண்டுகளாக நம்மிடையே நிலவி வருகிறது. கல்வி கற்கிறாங்க, எங்க வரைக்கும் படிக்கிறாங்க? கிராஜுவேஷன் வரைக்கும் படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சோன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்த இடத்துல வீட்டில தான் இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு, இதுல இடையில பெண்கள் வந்து கல்வி கற்பதற்கு தடை இல்லை என்றிருந்தாலும் கூட சமூகத்தினுடைய சூழல் நீங்க பாத்தீங்கன்னா, பொள்ளாச்சி சம்பவமா இருக்கட்டும், இந்த போன ஒரு 10 நாட்களுக்கு முன்பு புதிய தலைமுறையில இருந்து நம்மகிட்ட கூட பேட்டி எடுத்தாங்க. இங்க காவல் நிலையங்கள்ல காதல் ஜோடிகளை பற்றி பேசும்போது கட்ட பஞ்சாயத்து பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்றது. இதுல யார் பாதிக்கப்படுறாங்கன்னா, ஆண் சமூகத்தை விட பெண்கள் தான் 100% பாதிக்கப்படுறாங்க. அப்ப இப்படிங்கும்போது இந்த மனநிலை ஆஸ் ஏ பேரண்டா நீங்க எப்படி இதை எதிர்கொள்வீங்க? இது 2 பேர்ல ஒரு ஆள் பெண்ணு. நீங்க வந்து அந்த ஒரு ஆளை வந்து முன்னேற்ற விடாம அவங்கள வந்து வேலை வாய்ப்புக்கு அனுப்பாம இருந்தீங்க அப்படின்னா, இந்த சமுதாயம் வந்து இன்னும் 100 வருஷம் ஆனாலும் பொருளாதாரத்திலேயோ அல்லது கல்வியிலேயோ அல்லது வேலை வாய்ப்புலையோ சரியான சமவிகித பிரதிநிதித்துவம் எட்டுவது வந்து மிகப்பெரிய கேள்விக்குரிய சவாலாக இருக்கும். நீங்க வந்து ஒரு விஷயத்த, ஒரு பெண்ணை படிக்க வைக்கிறீங்க, பிடிஎஸ் படிக்க வைக்கிறீங்கன்னா, கிளினிக்கை அமைத்து கொடுத்து அந்த பொண்ணை பிடிஎஸ் படித்ததுக்குரிய வேலையை வந்து அவள் இறுதி வரை அவள் விரும்பும் வரை செய்ய விட்டாதான் அது அந்த படிப்புக்கான நோக்கம். எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ப்ராக்டிஸ் பண்ண விடுறது இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பாட்னி படிக்கிறாங்க, அவங்க எம்எஸ்சி பாட்னி படிச்சு எம்ஃபில் படிச்சு பிஹெச்டி படிச்சு தான் வந்திருக்காங்க நம்ம முன்னாடி பேசுறதுக்கு. இப்போ இங்க பிஹெச்டி படிச்சவங்க எல்லாம் கை தூக்குன்னு சொன்னா யாரும் கை தூக்க போறது இல்லை. அப்போ நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும்னா, எங்கேயோ ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் சொல்லுவாங்க. இப்போ பேராசிட்டமால் மாத்திரை போட்டு கூட இறந்தவங்க இருப்பாங்க, அதுக்காக பேராசிட்டமால் மாத்திரை எடுக்காம இருக்க முடியுமா? செய்திகள்ல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும். நாய் என்றால் கடிக்கும், ராபிஸ் ஊசி போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க போறது இல்லையா? அதனால பெண்கள் என்றால், பெண் கல்வி என்றால் பெண் வேலை வாய்ப்பு, பெண் பொருளாதார சுதந்திரம், இதை நோக்கி நம்ம நகர்ந்தாதான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, வந்து எப்பயுமே வந்து என்னன்னா, ஒரு திருமணம் என்றால் அது சரியாகவே தான் அமையும் என்று யாராலையும் அடிச்சு கூட முடியும். அழகு அழகு அழகு, ரொம்ப அழகா சொன்னாங்க, ரொம்ப அருமையான கருத்து. நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க? நான் சூப்பரா புரிஞ்சுக்கிறேன். அதுக்காக கல்யாணமே வேணான்னு சமூகம் முடிவு எடுத்துச்சா? இல்ல, நீங்க அதான் சொல்ல வரீங்க. அருமையான கருத்து சார், இது ரொம்ப அருமையான கருத்து, சூப்பர். குழந்தை கையில குழந்தை பிறந்துருது, கணவர் வந்து அவர் குடிகாரராவோ ஏதோ ஒண்ணு விட்டுட்டு போயிடுறாரு. அப்ப அந்த குழந்தையோட அந்த பெண்மணியோடைய நிலைமை என்னவா இருக்கு அப்படின்னா, பெத்தவங்களை நம்பியே அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அவங்க படிச்ச படிப்பு எம்எஸ்சி இருக்கு, அதை வச்சு எந்த பிரயோஜனம் இல்லாம இருக்கு. நான் என்ன சொல்றேன், படித்த படிப்புக்கு கேரியர் என்பதை தங்களால் இயன்ற அளவு அவர்கள் தொடர்வதற்கு சுதந்திரம் நம்ம சமுதாயத்துல கட்டாயமா கிடைக்கணும். அது மூலமா அவர்கள் ஈட்டும் பொருளாதாரமுமே அந்த குடும்பத்துடைய பொருளாதாரத்துல முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். அப்பதான் வந்து நம்ம வந்து ஒரு சமூகமாக முன்னேறினோம் அப்படின்னு சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். இங்க நம்ம சமூகத்துக்கு இருக்கக்கூடிய இன்றைய அளவுல, உலகளாவிய அளவுலையும் சரி, இந்திய அளவுலையும் சரி, ஒரு மிகப்பெரிய சவால் என்னன்னா, நம்ம சமூகத்தின் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு தரத்துல நம்ம இல்லை. இப்போ உதாரணத்துக்கு, இங்க எவ்வளவு பேர் கிராஜுவேட்டு அப்படின்னு கை தூக்க சொன்னப்ப சில பெண்மணிகள் தூக்குனாங்க, ஆண்களை தூக்க சொன்னாலும் தூக்குவாங்க. கிராஜுவேட்டு சமுதாயத்துல அதிகரிச்சுக்கிட்டு வருது. இப்ப இதே சென்சஸை நீங்க காலேஜில் போய் எடுத்தீங்கன்னா, நம்ம சமுதாய பெண்களும் அதிகமா இருப்பாங்க, ஆண்களும் அதிகமா இருப்பாங்க. சென்சஸ் ஓகே. ஆனா நம்ம சமுதாயத்து மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு படிச்ச, நான் ஒரு கிராஜுவேட்டு, நான் ஒரு படிச்ச இன்ஜினியர், நான் ஒரு படிச்ச டாக்டருங்கிற ரீதியில எந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வைக்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒண்ணு. இப்போ உதாரணத்துக்கு, இந்தியாவை அது ஏதோ ஒரு வகையில அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி 1172 ஆண்டுகளாக சின்னதும் பெருசுமா முஸ்லிம்கள் ஆண்டாங்க. வட இந்தியாவில இருந்து தென்னிந்தியா வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பகுதி இந்த பகுதின்னு ஒரு 1172 ஆண்டுகள் ஆண்டாங்கல்ல. இன்றைக்கு நாட்டை ஆளுகிற ஒன்றிய அரசு முஸ்லிம்கள் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும், முஸ்லிமுடைய பள்ளிவாசலை இடிக்கணும், முஸ்லிம்கள் மேல ஏதாவது ஒரு பெரிய ஒரு அபத்தத்தை சுமத்தணும்னா ஃபர்ஸ்ட் விஷயமா எதை சொல்றாங்க? தீவிரவாதம்.
தீவிரவாதம் வரலாற்றுல நீங்க கடந்த காலத்துல என்ன பண்ணீங்க? ஆமா ஆமா பாபர் ராமர் கோயிலை இடிச்சிட்டு தான் பள்ளிவாசல் கட்டினாரு, உங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. சரி. அவுரங்கஜேப் வந்து ஒரு மத தீவிரவாதத்தை உருவாக்குனாரு, உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு. இது அவங்க வைக்கிறாங்க இல்லையா? இப்ப சமுதாயம் படிச்சிருக்குது. 2000 இருந்து 2025 வரைக்கும் கொஞ்சம் படிச்சு வந்திருக்கிறாங்க. இங்க இருக்கிற யாரு பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ் எல்லா துறைகள்ல இருக்கிறவங்களுமே எத்தனை பேரு அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லக்கூடிய கல்வியாளராக மாறி இருக்கிறோம் அப்படின்னு கேளுங்க. நியாயமான கேள்வி. யாரும் கிடையாது. என்ன படிக்கிறாங்கன்னா பேருக்கு பின்னாடி பிஎஸ்சி எம்எஸ்சி வரணும், அல்லது படிச்சு முடிச்சுட்டு அந்த துறையில் நிறைய சம்பளம் வாங்கணுமே தவிர என் சமுதாயத்துக்கு அந்த கல்வியானது உபயோகப்படணும், சமூகத்துக்கு உபயோகப்படணும், விழிப்புணர்வு உண்டாக்கணும் அப்படிங்கிற ரீதியில நம்ம சமுதாயம் கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம எவ்வளவோ நற்காரியங்கள் செய்யட்டும். இப்ப டெல்லியில வந்து முஸ்லீம்கள் நிறைய நற்காரியங்கள் செய்யறாங்க, எவ்வளவோ தமிழகத்துல வெள்ள நிவாரணம் நிறைய. இந்த எல்லா விஷயங்களையுமே நாம பண்ணக்கூடிய, நீங்க சாப்பாடு கொடுங்க, வெள்ளத்தின் போது பள்ளிவாசலுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவங்கள உட்கார வச்சு உபசரிங்க, எல்லாம் பண்ணுங்க. எங்கேயாவது ஒரே ஒரு குண்டு வெடிப்பு நடக்கட்டும் இந்தியாவுல, நான் சொல்றது நம்ம தெருவுல இல்ல, நம்ம இருக்கிற நம்ம திருச்சியில இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல கூட இல்ல, இந்தியா முழுவதும் எங்கேயாவது ஒரு இடத்துல குண்டு வெடிப்பு நடக்கட்டும், அது உங்க வீட்டு வரைக்கும் எதிரொலிக்கும். மறுநாள் காலம் என்ன தெரியுமா வந்து உங்களை கேட்பாங்க. இதுல பெரும் பங்கு மீடியாக்களுக்கு இருக்கதானே செய்யுது. மீடியாக்களுக்கு அதுதான் என்ன சொல்றேன்னா, மீடியாக்களுக்கு இருக்கோ அரசியல்வாதிகளுக்கு இருக்கோ அந்த டாபிக் நான் சொல்ல வரல. இதுக்கெல்லாம் நாம பதில் சொல்லக்கூடிய வகையில கல்வியாளர்லாம் இல்ல நான் சொல்ல வரேன். பெஹல்காம்ல அட்டாக் நடந்துச்சு இல்ல, நம்மளை பார்த்து என்ன தெரியுமா கேட்டா, என்ன பாய் காஷ்மீர்ல வந்து இப்படி ஒரு சம்மர் டயத்துல போய் குண்டை போட்டு வந்துட்டீங்களே, என்னமோ நம்ம செஞ்ச மாதிரி அந்த அந்த தாக்கம் வந்து எனக்கு என்ன வரைக்கும் வருது இல்லையா, என்னுடைய பக்கத்து வீட்டு வரைக்கும் வருது இல்லையா, அதுக்கு பதில் சொல்லக்கூடிய கல்வியாளர்கள் நம்ம இல்ல. ஒரு உதாரணம் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? 2002 குஜராத்ல அக்ஷர்தம் கோவில் சுவாமி நாராயண் டெம்பிள் அங்க வந்து ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு. 2002 செப்டம்பர் மாதம் 24 உடனடியாக அங்க பெரிய பெரிய என்கவுண்டர் நடத்தப்பட்டு 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த 2 பேருமே யாருன்னு இந்தியாவுடைய அரசாங்கத்துல சொல்லப்பட்டுச்சு தெரியுமா? பாகிஸ்தான்ல இருந்து வந்து லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷி முகமது போன்ற அமைப்பினர்னு சொல்லப்பட்டுச்சு. சுட்டுக் கொல்லப்பட்ட 2 பேருமே. கேஸ் நடந்து ஒரு 12 ஆண்டுகள் நடந்ததுக்கு பிறகு 2014 சுப்ரீம் கோர்ட்ல என்ன தெரியுமா தீர்ப்பு வந்தது? இந்த மாதிரி இவங்க தான் தீவிரவாதி, இவங்க தான் குண்டு வச்சாங்கன்னு என்னப்பா ஆதாரம் காட்டுங்க நீதிபதி கேட்கிறார். காவல்துறை வந்து ஒரு பேப்பரை காமிச்சு இதாங்க அவங்க வச்சிருக்கிற திட்டம் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்ப நீதிபதி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஒருத்தவரை 60 புல்லட்ல அடிச்சு சுட்டு கொண்டிருக்கிறீங்க ஸ்பாட்ல 2002. இன்னொருத்தவரை 48 குண்டுகள் அடிச்சு சுட்டு கொண்டிருக்கிறீங்க. இந்த பேப்பர் எங்க இருந்து எடுத்தீங்க? நாங்க அவங்களுடைய பாக்கெட்ல இருந்து எடுத்தோங்க ஐயா, காவல்துறை தரப்புல இருந்து வருகிறது. ஜட்ஜி ஒரு கேள்வி கேட்டார். 60 புல்லட்ல அடிச்சு ஒருத்தனை கொண்டுட்டீங்க, 48 புல்லட்ஸ்ல அடிச்சு ஒருத்தனை கொண்டிருக்கிறீங்க. இந்த 2 பேருடைய பாக்கெட்ல இருந்து எடுத்த இந்த பேப்பர்ல ஒரு சொட்டு ரத்த துளி கூட இல்லையே, எப்படி அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சார். அவ்வளவுதான். அதான் நாட்டு. அதுல இருந்து பிடிச்சு போனா குஜராத்துடைய அக்ஷர்தம் கோவில் குண்டு வெடிப்பிற்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தீர்ப்பும் வந்து விட்டது. நான் இப்ப என்ன தெரியுமா கேட்கிறேன், இந்த தீர்ப்பு வந்தது என்னைக்குன்னு சொல்லுங்க. நம்ம சமுதாயத்துல இவ்வளவு பேர் இருக்கிறோம்ல, படிச்சிருக்கிறோம்ல, இங்க இவ்வளவு பேர் படிச்சிருக்கிறோம்ல, இந்த தீர்ப்பு வந்தது என்றைக்குன்னு சொல்லுங்க. காரணம் என்னன்னா, நம் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கக்கூடிய கல்வியாளர்களை நம்ம உருவாக்கல. ஒரு பிராமண சமூகத்துல டாக்டரா இருப்பார், அவர் அந்த மதத்தை பத்தி பேசுவார். ஒரு கிறிஸ்தவ சமூகத்துல இருப்பார், அவர் அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். நம்ம சமுதாயத்துல அது கம்மியா இருக்கு, படிப்பா மட்டும் இருக்கு. அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இப்ப நம்ம சமுதாயம் ஏன் பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இப்ப படிப்பு தான் மெயின், படிப்பு தான் காரணம். இப்ப படிப்புங்கிறதே இப்ப ஆளுநர் சான்வாஸ் முன்னாடி சொன்னாரு, நம்ம தாத்தா பாட்டி படிக்கல, நம்ம படிச்சிருக்கோம், நம்ம பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் இப்ப நாங்கெல்லாம், இப்ப நான் வந்து படிக்கல, இப்ப என்னுடைய பிள்ளை படிச்சு நல்லா, எங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, ஒரு இடத்துக்கு போனா நாங்க இன்னொருத்தோடைய எதிர்பார்ப்பாக்க வாக்க வேண்டியது இருக்கு. அப்ப நம்ம பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சோன்னு சொன்னா, நம்மளுடைய சமுதாயம் என்ன செய்யுது, நம்ம பிள்ளைங்க ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப படிக்க வச்சா என்ன பண்றோம், கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறோம். குறிப்பிட்டு அந்த வயசு வந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கொடுத்த உடனே என்ன பண்றாங்க, அந்த கணவர் அப்போது உங்க பிள்ளைய படிக்க வச்சதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் முடிச்சு அவங்க கைக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க, அவங்கள அடிமையா நடத்துறாங்க.
நீங்க வேலைக்கு போக கூடாது. அப்படி நீங்க வேலைக்கு போனீங்கன்னா என்ன, உங்களுக்கு வாழ்க்கை வேணுமா வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிதான். இதுல ஒரு குறுக்கு கருத்து உண்டு. நீங்க கூட சொல்லலாம், வேலைக்கு போனாதான் சுதந்திரமா. அப்ப இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன். அப்ப இப்ப இவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, நம்ம சமுதாயத்துல எத்தனை பேர் இந்த இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னாங்க. அது எனக்கு சொல்ல வரல. இருந்துட்டாலும் பெண்கள் இன்னைக்கு படிச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு தக்கன அவங்க ஒரு வேலைக்கு போயோ அந்த பெண்களை நல்லா படிப்பு அவங்க படிச்சதுக்கு அவங்களுக்கு இது கொடுத்தாதான் அதுங்களுடைய பிள்ளைய தலைமுறை எதிர்காலத்தை உருவாக்க முடியும். உருவாக்கி இவங்க சொல்ற மாதிரி அந்த இடத்துல நிக்க வைக்க முடியும். இப்ப ஆண்கள் என்னதான் படிச்சிருந்தாலும் அவங்க என்ன பொருளாதார ரீதியா என்ன பண்றாங்க, வேலைக்கு போகக்கூடியவா இருக்காங்க. அப்ப பெண்கள் தான் என்ன பண்ணுங்க, அந்த குழந்தைய சின்னதுல இருந்து வளர்த்து விடுறது யாரு, பெண்கள் தான். ஆண்கள்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க. அப்ப பெண்களுக்கு அந்த அறிவை கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், பெண்கள் வந்து கொடுத்தாதான் அந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் இப்ப என்ன உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்ப நம்மளுடைய பின்தங்கி ஏன் இருக்கு அப்படி நம்ம சமுதாயம் பார்த்தோம்னு சொன்னா, ஒரு ஆண்களா இருந்தாலும் ஒரு முஸ்லிம் சமுதாயம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, நம்ம குடும்பத்துக்குள்ளதான் முன்னேற்றத்தும், வெளியில உள்ளவனை எப்படா அவனை கழட்டி விட்டுட்டு நம்ம மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே பிற சமுதாய மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு தெருவே ஒரு இதே உருவாக்கணும், நம்ம ஒரு இதை காட்டணும்னு நினைக்கிறாங்க. நம்ம சமுதாயம் எப்படின்னா நம்ம மட்டும்தான், நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு. அதனாலதான் நம்ம சமுதாயம் பின்தங்கி இருக்குன்னு என்னோட கருத்து. நல்லது நல்லது. அதாவது அவங்க சொன்னதுக்கு பதில் சொல்லி என்னுடைய கருத்தை நான் பின்னாடி பதிவு செய்யறேன். நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த கல்வியாளரா நம்ம யாரை பார்க்கிறோம்னு சொன்னா, அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கதான் அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்கதான் வந்து பெண்கள்ல சிறந்த ஒரு கல்வியாளர் இந்த சமூகம் பார்க்கிறது, அல்லாஹ்வுடைய மனைவி. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த பெண்களுக்கான கல்வி சுதந்திரம், அந்த கல்வியை போதிக்கிறது, இதை அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிச்சிருக்கிறாங்க. இதை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அதே போல சகோதரர் சொன்னாங்க, கல்வியாளர்கள் பதில் சொல்லக்கூடிய அந்த திறமை, முஸ்லிம் கல்வியாளர்கள் இந்த சமூகத்தை நோக்கி ஒரு கேள்வி வரும் பொழுது பதில் சொல்லக்கூடிய திறமை அவங்கள்ட்ட இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க, ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம், அந்த தீர்ப்பு, இந்த மாதிரி ஒரு உதாரணம் சொன்னாங்க. அதையெல்லாம் விட்டுருங்க, நான் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது ஒரு 5வது படிக்கக்கூடிய மாணவன்ல இருந்து நல்ல ஒரு தொழிலதிபர் வரைக்குமா சந்திக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கேள்வி கேட்கறான் நம்மளை மடக்கிறதுக்கு. என்ன அப்படின்னா, உனக்கு நாடு முக்கியமா இந்த மதம் முக்கியமா, எது பெருசுன்னு கேட்கறான். நம்ம ஆளுக்கு பதில் சொல்ல தெரியல. உனக்கு நாடு பெருசா மதம் பெருசான்னு கேட்கறான். ரெண்டுமே வேற வேற ஜர்னல். அது மதம் என்பது என்னுடைய தனிப்பட்ட அது ஒரு எனக்கான நம்பிக்கை. அது நாடு என்பது நான் எங்க பிறந்த வளர்ந்த, நான் எந்த நாட்டை நேசிக்கிறேன், அது தாய் நாடுன்ற அது ஒரு தனி சப்ஜெக்ட். இதை கொண்டு வந்து என்ன செய்யறான், இன்னைக்கு நாடா மதமான்னு கேட்கறான். நம்மால் என்ன பதில் சொல்றான் தெரியுமா, இல்ல எனக்கு நாடுதான் பெருசு அப்படின்னு சொல்லி இந்த கேள்விக்கு கூட என்கவுண்டர் பண்ணி பதில் சொல்ல முடியல. என்ன காரணம் தெரியுமா, என் சகோதரர் சொன்னாங்கல்ல, இப்ப மதர்சாவுல நாங்க டியூஷன் சொல்லி கொடுத்தோம்னு சொல்லி, இதை நம்முடைய சமூகம் பின்பற்றாதன் விளைவு என்ன பண்றாங்கன்னா, தொப்பி போட்டு மதர்சாவுக்கு போறான். மதர்சாவும் வந்த உடனே தொப்பியை கழட்டிடு, ஜுப்பாவை கழட்டிட்டு நீ அந்த படிப்புக்கு வேற மாறி போ. அப்படின்னா உன்னுடைய அடையாளத்தை நீ காமிக்காத, மத்தவன் காமிச்சுக்கணும் அடையாளத்தை, ஒரு முஸ்லீம் நீ அடையாளத்தை காமிக்காதன்னு சொல்லி வீட்டுல இருந்த குடும்பத்துல இருந்தே இந்த சமூகம், மதரசாக்கள், இமாம்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, உன் அடையாளத்தை நீ காமிக்காத. அதன் விளைவுதான் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். சொன்னா மதவாதியா நம்மளை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி, இதுதான் என்னுடைய அறிவு என்ன செய்யுது, மழுங்கி போய் படிக்கிறான், பெரிய பெரிய டாக்டர் ஆகிறான், இன்ஜினியர் ஆகிறான். ஒரு சமூகத்திற்காக குரல் கொடுக்க வரான்னு கேட்டா வரமாட்டேங்கிறான். காரணம், மதரசாவுக்கு போகும்போது தொப்பியை போடுறான், அதை கழட்டு, உன் அடையாளத்தை காட்டாத என்ற அந்த ஒரு சாபக்கு நம்ம சமூகத்துல இருக்கிறது. அப்ப கல்வியை வந்து எல்லாம் ஒரே கல்விதான். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மூளையை வச்சு சிந்திக்கிறோம். எல்லாமே ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் உலக கல்வி, மார்க்க கல்வி பிரிச்சுலாம் பார்க்க வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே கல்வின்ற அந்த சிந்தனை வரும் பொழுது இந்த கட்டுகள்லாம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு அவிழும். சரி நல்லது. பெண்கள் வந்து சொன்னாங்க இல்லையா, பெண்களுக்கு வந்து ஆண்கள் சுதந்திரம் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நான் சில பேர் தப்பா நினைப்பாங்க, என்ன சொன்னாலும் இவங்க ஏன் ஏத்துக்க மாட்டாங்க, எல்லாமே மறுக்கிறேன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. பிராக்டிக்கலாவே பிராக்டிக்கலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் சொல்ல வரேன். இப்ப மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும் ரிவர்ட்டட் டு இஸ்லாம். நான் வந்து பிறந்ததுல இருந்து முஸ்லிம் பெண்மணி கிடையாது. எனக்கு ஒரு 19 வயசு இருக்கும் போது நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல.
படிக்கும்பொழுது எங்க வீட்ல ஹிந்து ஃபேமிலி, எல்லாருமே ஹிந்து ஃபேமிலி, நல்ல ரிச்சான ஃபேமிலி. பட் எஜுகேஷனுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஃபேமிலி எல்லாம் கிடையாது. அவங்க முஸ்லிம்ஸ் கிடையாது, நான் முஸ்லிம்ஸ் தான். பட் எஜுகேஷனுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ், பொம்பளை பிள்ளைங்க படிக்கணுங்கிற அவசியமோ கட்டாயமோ தேவையோ இல்லாத ஒரு சூழல் தான். ஸோ டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ண அடுத்த ஒரு 20 வயசு இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்துருச்சு, பெண் குழந்தை. 23 வயதுல இஸ்லாத்தை நான் வந்து அக்செப்ட் பண்றேன். என்னோட வாழ்வியல் முறையாக இஸ்லாம் எனக்கு இருக்கணுங்கிறத நான் சாய்ஸ் எடுக்கிறேன். ஒரு 23 வயதுல இருந்து 28, 29 வயசு வரைக்கும் எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது நான் இஸ்லாம் ஃபாலோ பண்றேன்னு. நான் வந்து மறைமுகமாக ஃபாலோ பண்றேன். ஒரு கட்டத்துல தெரிய வேண்டிய சூழ்நிலை வீட்டுல. அப்ப அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு இவ்வளவு பெரிய பின்னணியில இருக்கிற ஒரு பொண்ணு வந்து திடீர்னு முஸ்லீம் ஆயிட்டா நான் இஸ்லாம் தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றத அந்த எங்க குடும்பத்தால அக்செப்ட் பண்ண முடியல. அப்ப என்கிட்ட இருந்த அவங்க வந்து என்னை வீட்டை விட்டு வெளியேற நிறைய த்ரெட் கொடுப்பாங்கல்ல, இது நீ முஸ்லீமா இருக்க கூடாது நிறைய த்ரெட் கொடுக்கும்பொழுது என்னோட +2 டிசி, என்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட்டு எல்லாத்தையுமே எங்க வீட்டுல வந்து டோட்டலா கிழிச்சிட்டாங்க. என்ன நான் படிச்சேங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த வேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா மைட் பி நான் இஸ்லாத்தை விட்டு திருப்பியும் வந்துருவேன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அப்ப எனக்கு வந்து ஒரு 29 வயசு தான் இருக்கும். கல்வி அறிவு நான் படிச்சேங்கிறதுக்கான எந்த சான்றும் கிடையாது. என்னோட மகள் வந்து அப்ப 10வது படிக்கிறாங்க. அப்ப நான் எங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டு நான் வீட்டை விட்டு வெளியேறி போகணும் அப்படின்னா பொருளாதாரம்னு ஒண்ணு இருக்கும். அது வரைக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏன் ஹேண்ட்பேக்ல இருந்து எடுக்கணுங்கிற அறிவே இல்லாம இருந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான் அன்னைக்கு. ஏன்னா வீட்டுல எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க, எனக்குன்னு தனி பொருளாதாரம்லாம் தேவைப்படல, ரொம்ப கம்ஃபர்டபுள் சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப். ஸோ திடீர்னு ஒரு நாள் நான் வீட்டை விட்டு போய் ஒரு ஜமாத்துல போய் சேர போறேன், எனக்கு அங்கதான் கம்ஃபர்டபுளா இருக்கும் நானே முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியேறும் போதுதான் எனக்கு தெரியுது பஸ் எல்லாம் ஏறினா டிக்கெட் எடுக்கணும், அதுக்கெல்லாம் பணம் வேணுங்கிற புரிதல் வருது. அப்போ நான் வீட்டை விட்டு வெளியேறவும் முடியாது. அப்ப என்ன பண்ணலாங்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுபடியும் இந்த சமுதாயத்தை, இந்த வாய்ப்பை வந்து நான் விவாதமாவோ விழிப்புணர்வாவோ எல்லாம் பார்க்கல. என்னுடைய உள்ளத்துல ரொம்ப நாளா தூங்கி கிடந்த எழும்ப துடித்து கொண்டிருந்த கருத்துக்களை இந்த வாய்ப்புல நான் பதிவு செய்ய ரொம்ப ஆசைப்படுறேன். அப்படிதான் நான் இந்த மேடையை நான் பாக்குறேன். இதுல எவ்வளவு பேருக்கு உடன்பாடு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் கண்ணு முன்னாடி எனக்கு கொடுத்த கைடன்ஸ் த்ரூ இஸ்லாம் எஜுகேஷன். எனக்கு ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல நான் என்ன பண்ண போறேன், வாட் நெக்ஸ்ட். ஒரு 29 வயது பெண்ணாக ஃபேமிலி அகைன்ஸ்ட் ஆயிட்டு நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வரும்பொழுது நான் எடுத்த முடிவு, நான் படிக்க போறேன், எப்படியாவது நான் படிக்க போறேன். படித்து இந்த சமுதாயத்திற்கு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும், வாழ்க்கையில ஹவு டு சக்சஸ் யுவர் லைஃப் ஆஃப்டர் ஸ்ட்ரகிள்ங்கிறத நான் எஜுகேஷனா கொடுக்கணும். அப்ப நான் ஒரு எஜுகேட்டரா ஆகணும்னு டிப்ளமோ இன் மாண்டசரி நர்சரி டீச்சர் ட்ரைனிங் எங்க வீட்டுக்கு தெரியாமே 1 வருஷ கோர்ஸை நான் படிச்சேன். படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் BA சோசியாலஜி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல அப்ளை பண்ணேன். இதுக்கு என்னோட டூப்ளிகேட் டிசி, டூப்ளிகேட் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்ச ஸ்கூல்ல எங்க ஃபேமிலி நல்ல பெரிய ஃபேமிலி, அவங்களுக்கு தெரியாம அதெல்லாம் போய் நான் வாங்குறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க். நீங்க நிறைய பெண்கள் சொன்னாங்க, எனக்கு எங்க அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணாங்க, எங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாங்கிற போது ஒரு ஜெலஸா இருந்தது. பரவாயில்ல இவ்வளவு சப்போர்ட் கிடைச்சிருக்கானா, எனக்கெல்லாம் எந்த சப்போர்ட்டும் இல்ல. ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல போய் என்னோட சர்டிபிகேட் வந்து கரையா அரிச்சிருச்சுன்னு எழுதி கொடுத்தா மட்டும்தான் நான் டூப்ளிகேட் டிசி வாங்க முடியும். அப்படின்னா நான் தாசில்தார் ஆபீஸ்க்கு போறதுக்குள்ள என் ஃபேமிலிக்கு போயிடும். அண்ணி அங்க நிக்கிறாங்கன்னா எதுக்குன்னு தெரியலன்னு ஒரு 10 பேர் என்ன வேணும் கேட்பாங்க. அது போல ஒரு பின்னணியில இருந்து வந்த ஒரு பெண் தான். ஆனா யார பத்தியும் கவலைப்படல. ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ் இருக்கான், நிச்சயமா கைவிட மாட்டான். ஏனென்றால் இந்த மார்க்கத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு, அதை மறந்துட்டோம் எல்லாம். நான் மறுபடியும் சொல்றேன், 23 ஆண்டுகள்ல நிர்வாணமாக காபத்துல்லாவை சுற்றி வந்த ஒரு சமுதாயத்திற்கு 23 ஆண்டுகள்ல சரி செய்த ஒரு மார்க்கம் இது. ரொம்ப வருஷம் 2000 வருஷம் தான் எடுத்துக்கல, 23 ஆண்டுகளை. எதனால 23 ஆண்டுகளை சரி செய்ய முடிந்ததுன்னா, அன்னைக்கு இருந்த உத்தம நபி அவர்கள் முன்மாதிரியாக, வார்த்தையா சொல்லல, he lived by his actions, அவங்க வாழ்ந்து காண்பித்தார்கள் அதை. அப்ப நான் அல்லாஹ்வுடைய உதவினால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, சிந்திச்சாங்க. இஸ்லாம் அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணாங்க, ஒரு சிலை வணங்கியா இருந்த குடும்பத்துல இருந்து வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இஸ்லாம் அக்செப்ட் பண்ணாங்க. நட்சத்திரத்தை பார்த்தேன், நிலவை பார்த்தேன், சூரியனை பார்த்தேன், எல்லாமே மறைஞ்சு போச்சு. அப்ப நிச்சயமாக இது இறைவனாக இருக்காது. சிந்திக்கக்கூடிய கல்வி. மறுபடியும் சொல்றேன், யாராவது கல்வியாளர்கள் இருக்கீங்களா பதில் சொல்லன்னு கேட்கும் போது, அதுதான் இன்றைக்கு அறிவு சார்ந்த கல்வி. என்னை பத்தி எதை நீ பேசினாலும் உனக்கு கொடுக்கறதுக்கு அறிவு சார்ந்த விளக்கம் என்னிடம் இருக்குங்கிறத நோக்கி நிச்சயமா இந்த சமுதாயம் போகணும். அப்ப நான் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஃபேமிலி யாரும் சப்போர்ட் பண்ணல.
ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வீட்டுல அடி உத எல்லாத்தையும் தாண்டி நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். இந்த சமுதாயம் என்பது நான் குறிப்பிடுறது முஸ்லிம் சமுதாயத்துக்கு. பொட்டு வச்சுக்கிட்டு புர்கா போடாம ஒரு ஸ்கூல் என்னுடைய சொந்த பிறந்த ஊர்ல நடத்தின அந்த ஸ்கூல்ல நிறைய குழந்தைங்களை வந்து சேர்த்தாங்க. அவங்களுக்கு அப்ப வரைக்கும் தெரியாது அது வந்து முஸ்லிம் நடத்துற ஸ்கூல்னு. ஒரு ஹிந்து நடத்துற ஸ்கூல் நல்லா இருக்குன்னு வந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் நான் ஹிஜ்ரத் செஞ்சு வீட்டை விட்டு வெளியேறி புர்காலாம் போட்டு அந்த ஸ்கூலுக்குள்ள வரும்பொழுது, ஐயோ நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்களா, அப்பனா இந்த ஸ்கூல் எங்களுக்கு செட் ஆகாதுன்னாங்க. அந்த ஸ்கூல் இன்னைக்கு என்கிட்ட இல்ல. அதுக்காக நான் துவண்டு போகல. நமக்கு தடைகள் வரதான் செய்யும். அது குடும்பமாக வரலாம், சமுதாயமாக வரலாம். நம்மளோட இலக்கும் நோக்கமும் சரியாக இருந்தா, காலைல நசீர் பாய் சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் எம்பவர்மெண்ட் அண்ட் டெஸ்டினேஷன், யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் இட் ஃபர்ஸ்ட். இதை நான் வச்சுக்கணும். என்னோட கல்வி அறிவு சார்ந்த கல்வி. என்னை எந்த கேள்வி என்னை நோக்கி வந்தாலும் என் வரலாறை தெரியாம நீ பேசினா நான் உனக்கு வரலாற பதில் கொடுப்பேங்கிறதுல நம்ம பிள்ளைங்களை உருவாக்கணும். அதுதான் சொன்னார். கண்டிப்பா நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லுவாங்க. தன்னுடைய வரலாறு தெரியாத சமுதாயம் தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது அப்படிம்பாங்க. ஒரு முக்கியமான கல்வி அறிவியல் சார்ந்த கல்வி. இன்னும் டிபிக்கெல்லாம் மெடிசன்ஸே கண்டுபிடிக்க முடியல. ட்ரீட்மெண்ட் இருக்கு, பட் நாட் அட் வேக்சின்ஸ் கிடையாது. டியூபர்குலோசிஸ்ங்கிற ஒரு நோய்க்கு இன்னைக்கு மருந்து தான் இருக்கே தவிர அதை இன்னைக்கு முற்றமா அம்மை நோய் மாதிரி அதை தடுக்க முடியாது. அப்போ அதுக்கு சயின்டிபிக் ரீதியாக நம்ம கல்வியை வளர்த்துக்கணும். நிறைய ஆராய்ச்சிகள், நிறைய சிஸ்டர்ஸ் மார்னிங் சொன்னாங்க, R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நிறைய அறிவியல் சார்ந்த கல்வி. அதை எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமாக 2 சார்ந்த கல்வியை நீங்கள் படித்தே தீர வேண்டும். சட்டம் சார்ந்த கல்வியையும் அதிகாரம் சார்ந்த கல்வியும் நீங்க படிச்சே ஆகணும். சட்டம் எதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஐபிசிக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் நீங்க சரண்டர் ஆகிதான் ஆகணும். சோ உங்களுக்கு சட்டம் தெரியல, உங்க கல்வி சட்டம் சார்ந்த கல்வியாக, இனி வரும் இளைஞர் சமுதாயம் சட்டம் சார்ந்த கல்வியாக, அதிகாரம் பாலிடிக்ஸ். கண்டிப்பா நம்ம எல்லாருமே பாலிடிக்ஸ் வந்து அப்புறம் வருவோம். இப்போ கல்வியில நம்ம சமூகம் எதிர்கொள்ளுகிற சவால்கள், அப்படி சவால்கள் வரும்போது ஆண் தரப்புல பெரிய சவால் இருந்ததா நம்ம பார்க்க முடியல. ஆண்களுக்கு ரொம்ப ஃப்ரீடமா, பெண்களுக்கு இருந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும். அதற்கு நானே ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப நம்ம சொல்றாங்க. இது போக இளைஞர்களுக்கு இன்றைக்கு குறிப்பாக பெண்கள் தரப்பு என்ன பெண்கள் தரப்பா நீங்க தடையா பாக்குறீங்க? பெண்கள் தரப்பா நான் பார்க்கல, ஒரு பொதுவா தான் நான் பாக்குறேன். இங்க ஒரு இளைஞன் இருக்கான், இல்ல ஒரு இளைஞி இருக்காங்க. ஒரு மாணவன் வந்து ஒரு இலக்கு அடையிறதுக்கு, இல்ல அந்த இலக்குல இருந்து அவன் சரிவர அந்த இலக்குல செயல்பட முடியாம இருக்கிறதுக்கு அவன் எதை முடிவு பண்றான் அப்படின்னா, ஒரு துறையை அவன் தேர்ந்தெடுக்கிறப்ப ஒரு துறையில எந்தெந்த நிலைகள் இருக்கு அப்படின்றது அவனுக்கு தெரியல. இப்ப ஒரு மருத்துவம்ன்ற ஒரு துறையை எடுத்துட்டா வெறும் டாக்டர் மட்டும் தான் இருக்காங்களா, வெறும் நர்ஸ் மட்டும் தான் இருக்காங்களா, இந்த துடைக்கிறதுக்கு அந்த வார்டு பாய் மட்டும்தான் இருக்காங்களா, இன்னும் எவ்வளோ ஃபீல்டு இருக்கு அப்படின்ற அறிவு இல்லை அவனுக்கு. அப்படி இருந்தாலும் அவன் ஒரு களத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறானா, ஒரு யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்த்து, இப்ப ஒரு OTAT ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி எடுக்கலாமா இல்ல கார்டியாக் டெக்னாலஜி எடுக்கலாமா அப்படின்றத அவன் எப்படி முடிவு பண்றானா, ஒரு போன்ல ஒரு யூடியூப்ல ஒரு ரிவ்யூ பார்த்து களத்துல போய் அவன் பார்க்க மாட்டேங்கிறான். ஆபரேஷன் தியேட்டர்ல என்ன இருக்கும், இல்ல கார்டியாக் டெக்னாலஜினா என்ன இருக்கும் அப்படின்ற களத்துல போய் பார்க்காம ஃபுல்லாவே இங்க யூடியூப்ல ரிவ்யூ, போன்ல ரிவ்யூ. ஒரு காலேஜை தேர்ந்தெடுத்தாலும் அங்க படிக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து இங்க ப்ரொஃபசர்லாம் எப்படி இருப்பாங்க, இங்க ஒழுக்கமா இருக்குமா அப்படின்ற களத்தையே அவன் பார்க்காம ரொம்ப எளிமையா போன்லயே பார்த்து முடிவெடுக்கிறான். தப்பான இதா இருக்கு. ஒருத்தவங்க ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறப்ப ஒரு பெற்றோர் வந்து இதுக்கு அனுமதிக்க கூடாது. ஓகே இப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இன்னைக்கு வலைதளங்கள் வந்து பறந்து விரிந்திருக்கிறதுனால ஒரு முக்கியமான தன்னுடைய வாழ்நாளை, தன்னுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு போகும் பொழுது அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சின்ன யூடியூப் அப்படிங்கிற ஒரு குறுகிய இடத்துக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய குற்றச்சாட்டு வலைதளங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல, நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நான் 2013 BA ஜேர்னலிசம் பண்ணேன். அப்போ நான் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போய் BA ஜேர்னலிசம் பண்ணேன். அப்போ வந்து ஜேர்னலிசம்ன்ற கோர்ஸ் வந்து எங்க இருக்குன்னே தெரியாது. ஸோ வேற வழியில் இன்டர்நெட்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டு போக முடியும். அண்ட் நான் வந்து ஒரு 85% வாங்கியிருந்தேன் 12th ஸ்டாண்டர்ட்ல. பயோ மேத்ஸ் வேற, இன்ஜினியரிங் கட் ஆஃப் இருந்தது. வீட்டில் அவ்வளோ ப்ரெஷர் இருந்தது இன்ஜினியரிங் படிக்க சொல்லி. ஆனால் நான் ஜேர்னலிசம் வந்து சூஸ் பண்ணேன். பேரண்ட்ஸோடைய டிசைர்ஸை மீறி வந்து நான் ஜேர்னலிசம் சூஸ் பண்ணேன். ஸோ பெற்றவங்க அதே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் வந்து தேவை. ஆனால் பசங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும்போது அதை வந்து எடுத்துக்கிட்டு போகலாம்.
இது முதல்ல அந்த கிளாரிட்டி தெரிஞ்சு தன்னுடைய கூடுதல் விளக்கத்திற்காக பயன்படுத்துறது ஒரு பக்கம், என்னன்னே தெரியாம பிளைண்டா இந்த யூடியூபர் சொன்னா சரியா இருக்கும் அப்படி இன்னைக்கு பெரிய இளைஞர்களுக்கு அது ஒரு பெரிய சவால். இல்ல அது யூடியூபர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஆட். யூடியூபர்ஸ் வந்து விளம்பரம், அது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இளைஞர்கள் தெரிஞ்சுக்கோங்க. யூடியூபர்ஸ் வந்து பெரும்பாலும் தன்னுடைய பழைப்பிற்காக, பெரும்பாலும் அதுக்கு எல்லாரையும் நான் வந்து மட்டம் தட்டலாம் நம்ம நினைக்க வரல, அந்த ஒரு விழிப்புணர்வு தேவைங்கிறது நம்ம மறுக்க முடியாது இல்லையா? அடிப்படையில நீங்க ஒரு சாதாரண ஒரு ஆள் ஒரு யூடியூபரை பார்த்து ஒரு பையன் நம்புறான் அப்படின்னா அது வந்து அந்த பையனோட தனிப்பட்ட பிரச்சனை. நீங்க அதை பொதுவா அது ஒரு பொது பிரச்சனை அப்படின்னு வந்து அதை மாத்திர முடியாது. அப்புறம் ஒரு பொது பிரச்சனை அப்படின்னா இன்டர்நெட்ல வந்து பசங்க ரிசர்ச் பண்றாங்க, அத்தனை பசங்க இன்டர்நெட்ல ரிசர்ச் பண்றாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போறாங்க. யூடியூப்ல பேசுற நிறைய பசங்களே நம்ம பாக்குறோம், அவங்களுமே நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்றாங்க, பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி வந்து பேசக்கூடிய பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதை பொதுவா அப்படி மாத்திர முடியாது. யாரோ ஒரு தனிநபர் அவங்க வந்து ஒரு யூடியூபரை பார்த்து ஏமாறுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு பொது பிரச்சனையா மாற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அது ஒரு பெரிய சவால் இல்லைங்கிறீங்க? ஆமா. ஓகே, சொல்லுங்க. இல்ல இப்ப அந்த சகோதரி கேக்குதா? இப்ப அந்த சகோதரி வந்து இணையதள பயன்பாடு மூலமாக முடிவெடுப்பது தவறு அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து ஒரு கருத்து இருக்கு. இந்த உலகத்தோட ஆகச் சிறந்த மோசமான ஆயுதம் எது அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்துல இப்ப ஒரு மாணவர்கள்ட்ட கேட்டா டக்குன்னு யாராவது பதில் சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க, ஆகச் சிறந்த மிக மோசமான ஆயுதம் எது? மீடியா. சாதாரணமா பள்ளிக்கூடங்கள்ல படிக்கும் போது அணுகுண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உலகத்தின் மிக மோசமான ஆயுதம் எதுனா ஃபேக் நியூஸ். இந்த உலகில் அடுத்த 10 வருடங்களில் மிகப்பெரிய ஆபத்துகளை கொண்டு வரக்கூடிய விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய தவறான கருத்துன்னு நான் சொல்லல, குளோபல் எக்கனாமிக் ஃபார்ம் கடந்த வருடம் கொடுத்த ஆய்வு சொல்லுது. அதுல குறிப்பாக அடுத்த 2 வருடத்தில் இந்தியாவில் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்புறது அப்படின்னு சொல்றது. இப்ப இளைஞர்களான நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப சகோதரி வந்து ஒரு தம்பி வந்து அதை பார்த்து அப்படியே முடிவெடுக்கிறாப்புல, உண்மைதான். நாம ஒரு செய்தியை இஸ்லாத்துல சொல்ற மாதிரி தான், ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தால் அதை தீர விசாரித்து விட்டு பிறருக்கு பகிருங்க. இந்த ஒரு கொள்கையை விடாம வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் வந்துச்சா, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் காணா போயிருப்பான், அந்த பையன் அழுகுற வீடியோ அப்படியே அமுச்சு விடுறது, தொலைஞ்சு போயிருப்பான், அப்படியே அந்த பையன் வளர்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த செய்திகளை யாரு எதற்காக எப்படி அனுப்புறாங்கன்னு சொல்லி எந்த வெரிஃபையும் பண்ணாம தனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் வந்துருச்சு, இறக்கப்படுற மாதிரி இருக்கு, கஷ்டப்படுறாரு, அமுச்சு விட்டுருவோம். இதை பண்ணக்கூடாது. எந்த ஒரு தகவல் தனக்கு கிடைத்தாலும் அந்த தகவலை கிராஸ் வெரிஃபை பண்ணாம அனுப்பக்கூடாது. இப்போ நமக்கு எதிராக சில தவறான தகவல்கள் பரப்பப்படுகிறது, அல்லது நான் பாதிக்கப்பட்டு விட்டேன், என்னை வந்து பள்ளிவாசல இடிச்சுட்டான், ஏதோ ஒரு ஊர்வலத்துக்காக பள்ளிவாசல் திரையிட்டு மூடுன்னு சொல்றாங்க, இது மாதிரி பிரச்சனைகள் வருது. அதே வலைத்தளத்தை நான் எப்படி பாசிட்டிவா பயன்படுத்துறது? சரியான கேள்விதான் கேட்டிருக்காரு சகோதரர். இப்ப குறிப்பாக 2014க்கு பிறகு பாஜக அரசு இந்த நாட்டை ஆள ஆரம்பித்ததுக்கு பிறகு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நிகழக்கூடிய செய்திகள் என்னென்றால் இஸ்லாமியர்களை பற்றிய வெறுப்பு பிரச்சாரம், இஸ்லாமோபியா. அதாவது தாடி வைத்தவர், தொப்பி வைத்தவர், இந்த பள்ளிவாசல் ஒரு கோயிலில் தான் கட்டப்பட்டிருக்கும், இவர் இருக்கிறாரா, கண்டிப்பா இதுல கலப்படம் பண்ணிருப்பாரு, பிரியாணியில கருத்தடை மாத்திரை கலக்குறாங்க, பிரியாணி வாங்கி சாப்பிடாதீங்க, இந்த பள்ளிவாசல்ல இந்த நூற்றாண்டுல கோயில் கட்டப்பட்டிருந்துச்சு, அவுரங்கசீப்பா பயங்கரமான ஆளு 10,000 கோயிலுக்கு மேல இடிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி எண்ணற்ற தகவல்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பரவுது. நம்ம லேட்டஸ்டா வந்து கொரோனா விவகாரத்தை எடுத்துக்கலாம். கொரோனா விவகாரம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இஸ்லாமியர்கள் தான் அதனுடைய முதல் இலக்கு. நம்ம தமிழ்நாட்டுல கூட அப்ப இருந்த மேம் சொல்லுவாங்க, அந்த சிங்கிள் சோர்ஸ் அந்த ஜமாத் பார்ட்டி டெல்லியில இருந்து ஜமாத்துல இருந்து வந்தாங்க அவங்க. அப்ப டெய்லி வந்து கொரோனாக்காரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையில நர்ஸுகள் முன்னாடி தன்னுடைய ஆடையை களைஞ்சிட்டு ஒருத்தர் ட்ரெஸ் இல்லாம ஒரு முஸ்லீம் ஓடுறாரு, போலீஸ்காரங்க வந்து அவரை புடிச்சிட்டு போகும்போது காலில் டக்குன்னு எச்சி துப்பிட்டாரு அப்படின்னு இஸ்லாமியர்கள் மீது அவதூறு கருத்து பரப்பப்படுது. இந்த கருத்து ஒரு 4 நாளுக்கு தொடர்ச்சியாக ஓர்படுது. அதுக்கப்புறம் 5வது நாள் உண்மை வருது. என்ன உண்மை வருது? இல்லங்க அந்த தகவல் அப்படிப்பட்ட தகவல் கிடையாது, நாங்க அதை வெரிஃபை பண்ணிட்டோம், அது தவறான தகவல். ஆனா விஷயம் என்னன்னா, தவறான தகவல் பரப்பப்படும் பொழுது அது இந்தியாவின் பட்டி தொட்டி எல்லாம் சென்றடைஞ்சிருச்சு. இந்த மறுப்பு அறிக்கை ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா, ஏங்க அவர் அந்த தவறை செய்யல, அது வந்து தப்புன்னு சொன்னார் பாத்தீங்களா, அது வந்து நம்ம வீட்டோட நின்றுச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு தன் மீதான அவதூறுகளை சமூக வலைதளத்தில் எப்படி எதிர்கொள்வது என்ற அடிப்படை கல்வியே கிடையாது. They don't know how to use social media professionally.
அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சமூக வலைதளம் என்னவென்றால் Facebook பார்ப்பாங்க, வாட்ஸ்அப்ல வர்ற தகவல்களை இப்படி தள்ளி விடுவாங்க. இதை தவிர்த்து இதை தாண்டி சமூக வலைதளத்தை நாம் எப்படி நம் மீது ஏற்படுத்தக்கூடிய அவதூறுகளுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பரப்ப முடியும் நமக்கு தெரியாது. சிம்பிளா சொல்லி ஒரு முடிக்கிறேன். அவுரங்கசீப் பல கோயில்களை இடித்தார். இது இப்ப சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்படத்தின் மூலமாக இஸ்லாமியர்கள் மீது பரப்பப்பட்ட விஷயம். இதற்கு எப்படி ஒரு இஸ்லாமியர் கவுண்டர் கொடுக்கணும்? நம்மளால சொல்றாங்க, இல்லங்க அவர் ரொம்ப நல்ல ஒரு பள்ளிவாசலுக்கு இடம்லாம் கொடுத்துருக்காரு, இது அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க. நாம எப்படி கவுண்டர் கொடுக்கணும்? நம்மளுடைய எதிரி வந்து நம்மள வந்து எப்படி ஒரு வலையில சிக்க வைக்க பார்ப்பானா, நீங்க கோயில் அடிச்சிருக்கீங்க அப்படின்வான். அவுரங்கசீப்புக்கும் சிவாஜி மன்னருக்கும் நடந்த தனிப்பட்ட சண்டை அது. சிவாஜி மன்னர் அவுரங்கசீப்போட சண்டையிடுவதற்கு முன்பு புத்த மத துறவிகளின் தலையை வெட்டி எடுத்து வந்தால் தங்க நாணயம் பரிசு. புத்த மதத்தில் உள்ள முஸ்லிமா? சிவாஜி மன்னருக்கும் புத்த மதத்தில் உள்ளவருக்கும் என்ன பிரச்சனை? முஸ்லிம் அவரு இல்ல. பேசுவாக்கள் என்ற ஒரு இனத்தை சிவாஜி மன்னர் படையெடுத்து அழிக்கிறாரு. கல்கத்தா மேற்கு வங்கத்துக்கு போய் 3 லட்சம் பேர் ஒரு போர்ல வந்து அவுரங்கசீப் கொல்றாரு. அவுரங்கசீப் கொண்ட 3 லட்சம் பேரும் இந்துவா முஸ்லிமா? அப்ப பிரச்சனை முஸ்லிமுக்கும் இந்துக்களுக்கும் கிடையாது, பிரச்சனை நாடு பிடிப்பது. இன்னைக்கு ஈரான்காரன் நம்ம டெல்லவியூல போய் குண்டை போட்டா அங்க ஒரு சர்ச்சோ யூத ஆலயத்து மேலதான் உழுவோம். பதிலுக்கு இஸ்ரேல்காரன் ஈரான் மேல குண்டை போட்டா அங்க ஒரு பள்ளிவாசல் மேலதான் உழுவோம். அப்ப ஒரு இஸ்லாமியர் படையெடுத்து வரும் பொழுது போர்க்களத்துல நடந்த ஒரு நிகழ்வு, அது ஒரு தனிப்பட்ட விவகாரம்ன்றத இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். ஒரு கவுண்டர் அட்டாக், உதாரணத்துக்கு ஒரு தவறான செய்தி, ஒரிசா ரயில் விபத்து நடந்து முடிந்த உடனே, ஒரிசால ஒரு ரயில் விபத்து நடக்குது, நடந்து முடிஞ்ச உடனே அன்னைக்கு ஈவினிங் டெலிகாஸ்ட் என்ன தெரியுமா டெலிகாஸ்ட் ஆகுது? அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல வெள்ளை கலர்ல ஒரு மசூதி இருக்கு பாருங்க. ஏன்னா ரயில் விபத்து நடந்தது வெள்ளிக்கிழமை. காட்டு தீயா செய்தி பரவுது. ஒரு குழு, நம்ம முகமது ஜுபைர் ஃபேக்ட் செக்கர் குழு நேரடியா அந்த களத்துக்கு போறாங்க. வெள்ளை கலரா இருந்தது சிவன் கோயில். ஆனா முதல் நாள் அந்த செய்தி நடந்தப்ப தவறான தகவல் முழுமையா போய் சென்று அடைஞ்சிருச்சு. 2வது நாள் அது பள்ளிவாசல் கிடையாது சிவன் கோயில் என்ற செய்தியை நம்ம சமூகம் ப்ராப்பராக அடித்தட்டு மக்கள் வரையும் கொண்டு சேர்ப்பதற்கு தவறிவிட்டது. இப்படி நம்ம மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் நாம தான் சரி செய்யணும். சூழ்நிலைக்கு we should be used. நம்ம கண்டிப்பா வலைதளத்தை பயன்படுத்தே வரும். நீங்க சொல்லுங்க. ஆமா சொல்லிடுறேன், சிம்பிளா சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய வட இந்திய ஊடகங்களாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே வலதுசாரி கைகளுக்கு போய்விட்டது. உங்க கையில எதுவுமே கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய சாதனை செய்தாலும் பத்திரிகையில கூட வராது, உங்களுக்கு அது எதுவும் கிடைக்காது. ஆனால் இன்னும் உங்க கையில இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் சமூக வலைதளம் மட்டும்தான். சமூக வலைதளத்திலிருந்து உங்களை ஒரு காலம் அவர்களால புறக்கணிக்க முடியாது. அந்த சமூக வலைதளத்தை ஒவ்வொருவரும் நம்ம எப்படி தெரியுமா இருக்கோம், இஸ்லாமியர்கள் மீது எந்த ஒரு தவறு கொடுக்கப்பட்டாலும் அதுக்கு கவுண்டர் யாரு சமூக வலைதளத்துல கொடுக்குறான்னா, தீகா காரனோ காங்கிரஸ் காரனோ தமிழ் தேச அமைப்புல இருக்கிறவன் தான் அதுக்கு கவுண்டர் கொடுக்குறான். வாயா செஞ்சிருக்க மாட்டார் அப்படின்னு. சரி, நல்லது நல்லது நல்லது.